தந்த பிரதான கோடி பிரதான என் வீட்டுல நான் இருந்தேனே இருந்தாலே லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு எல்லாரும் எதிர்பார்த்த அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்துருச்சு. என்னப்பா பிக் பாஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தையே செலிப்ரேட் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த நிலையில் போன வாரம் சனிக்கிழமை வந்து ஷூட்டிங் நடந்திருக்கு. அதனுடைய வீடியோ ஒருத்தராக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் சில குரூப்ஸ் அப்படியே ஏ டீம் பி டீம் பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படி இல்லை. அர்ச்சனா, பூர்ணிமா, மாயா எல்லாரும் ஒரே பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. அண்ட் ரவீனா, வினுஷும் வேறு லெவல் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் விச்சு வந்து அங்கே தனியாக உட்காந்துருக்காங்க. அர்ச்சனா கூட பேசினாங்களா இல்லையா அப்படின்றது தெரிய வரல. பிபி கேர்ள்ஸுன்னு தனியாக அப்படி பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி இருக்குது. அண்ட் பிபி பாய்ஸுன்னு தனியாக அவங்க செட்டு வந்து தனியாக இருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி பிரிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதில் மணி வரமாட்டார், ரவீனா வந்திருக்காங்க, மணி வரலையோ அப்படின்ற மாதிரி பார்த்தா இல்லை, அப்படிலாம் இல்லை. மணியும் வந்திருக்காரு, ரவீனாவும் வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் நேருக்கு நேராக மீட் பண்ணுவாங்க. அப்போது கண்டிப்பாக ஏதாவது பேசியே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இல்லை பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஏதாவது கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. விஷ்ணு, தினேஷ், பிராவோ இவங்க ஏதாவது பேசி அவங்களுக்குள்ளே ஏதாவது சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ரவீனாவே போய் பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. மணி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, வெளியில் வந்து நான் ரவீனாட்ட இது வரைக்கும் பேசவே இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குல்ல, கொஞ்ச நாள் அவங்க அப்படியே ஃப்ரீயாகட்டும் மைண்டு, நானும் கொஞ்ச நாள் ஃப்ரீயாகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆயிடுச்சு. இப்போ பிபி கொண்டாட்டத்தில் பார்த்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ட்ரூ லவ் இருக்கும்போது அது என்ன தான் ஒரு கோபமாக இருந்தாலும் அந்த ஈகோவாக இருந்தாலும் உடைச்சிட்டு அவங்க பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனுடைய விஷயம் என்ன அப்படின்றது போக போக தான் தெரிய வரும். பட் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா, அந்த டீம் பி, அதாவது இவங்க கூட விக்ரம் சேர்ந்து பயங்கரமாக ஆடிட்டுருக்காரு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். விஷ்ணு, அர்ச்சனா, தினேஷ், மணி இவங்கெல்லாம் வேறு லெவலில் ஆட்டம் போட்டிருக்காங்க. அண்ட் கூல் சுரேஷ் இவங்க எல்லாமே மணி, ரவீனா, விஷ்ணு இவங்க எல்லாரும் ஒரு டீமாக வந்திருந்தாங்க. அனன்யா, அக்ஷயாலாம் வந்திருந்தாங்க. அது எது இல்லை அண்டா காகசம் சம்திங். அதே மாதிரி இப்போ மணி, குல் சுரேஷ் இவங்க மறுபடியும் ஒரு டீமாக வந்து இது செட்டில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் அந்த பிரேக்கில் வந்து மணியும் குல் சுரேஷும் ஆடின வீடியோ தான் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் பிரதீப்பை வந்து யாரும் கூப்பிடல அப்படின்னு நினைக்கிறேன், இன்வைட் பண்ணல. அதே மாதிரி யுகேந்திரனும் வரல. ஸோ நீங்கள் யாரை பிபியில் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுவாங்க தெரிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.